10லேருந்து 17% வந்து மொபைல் ரீசார்ஜினுடைய அந்த கட்டணம் வந்து உயர்த்தப்படும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த விலைவாசி உயர்வு வந்து எதனால ஏற்படுது அண்ட் இதனால என்ன பாதிப்பு இருக்கும்? இது வந்து மோடி அரசினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. இப்போ ஜியோ வந்த புதுசுல எப்படி வந்தது? எல்லாமே ஃப்ரீ. 3 மாசம் இல்லை, முதல்ல எல்லாமே ஃப்ரீ. இதுதான் வியாபார உத்தி. ஏர்செல்லாம் இன்னைக்கு இருக்கா? ஏர்செல்னு ஒன்று இருந்தது, ஏர்செல்லே இன்னைக்கு காணோம். நாங்கள் வந்துட்டு வந்தோன்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், நீங்கள் பணவீக்கத்தை ஒழிக்கிறோம். நாங்கள் எதுவுமே நடக்காமல் எல்லாமே மறுபடியும் உயர்ந்துக்கிட்டே போகுது. மக்களினுடைய தரம் உயர்ந்ததான்னு கேட்டால், அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததான்னு கேட்டால் இல்லை. தங்கத்துடைய விலை அதிகரிக்கிறதுக்கு தேர்தல் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பொதுப்படையாக. ஆனால் இந்த விலைவாசி அப்படின்றது ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது. கொள்ளை கொலை எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த விலைவாசி உயர்வு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு காரணமாக இருக்குது. இவ்வளோ கோடி பணம் வந்து ஒரு இடத்துல இருந்து புறப்படுது அப்படின்னு சொன்னால், அப்போ தங்கம் விலை ஏறாமல் என்ன பண்ணும்? இப்போ நீங்கள் மின்சார கட்டணம் இதெல்லாம் சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுச்சு. கஜானாவே காலி. ஓகே. குளோப் 360 நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில பேராசிரியரும் அரசியல் விமர்சகருமான மஞ்சுளா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செம்மையா இருக்கீங்க மேம். சாரியில சூப்பரா. மேம், இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, விலைவாசி உயர்வு, அதாவது மொபைல் ரீசார்ஜ் ஆல்ரெடி எல்லாத்தோடைய விலையும் பார்த்தீங்கன்னா உயர்ந்து தான் இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக வந்து மொபைல் ரீசார்ஜ் அஃபீஷியலாகவே தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10லேருந்து 17% வந்து மொபைல் ரீசார்ஜினுடைய அந்த கட்டணம் வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால சராசரியா ஒரு மனிதன் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றானா, இப்போ அடுத்த ஒரு ஜிஎஸ்டி அந்த மாதிரியான அடுத்த சதவீதம் எல்லாம் கூட்டு சேர்ப்பது ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய் அந்த மாதிரி வர்றதுக்கான ஆவரேஜா அவங்க வந்து குத்து மதிப்பா இதை சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த விலைவாசி உயர்வு வந்து எதனால ஏற்படுது அண்ட் இதனால என்ன பாதிப்பு இருக்கும்? இது வந்து மோடி அரசினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. விலைவாசி உயர்வா அவங்க தான், வேலையில்லா திண்டாட்டமா அவங்க தான், இந்த மாதிரி பல்வேறு சாதனைகளை வந்து நிகழ்த்திய பெருமை இந்த அரசுக்கு தான் உண்டு. ஆனால் இவங்க பாருங்க, அதை எவ்வளோ அழகா தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை அந்த மாதிரி இல்ல இது பண்ணணும். இல்ல இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறமா தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்னு தெரியாது. எந்த கட்சிகள் வந்தாலுமே இது வந்து நடைமுறைப்படுத்தப்படுமா? அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து அடி வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கோயம்புத்தூரை வச்சு நமக்கு நல்லா தெரியுது, சிறு குறு தொழில்கள் அந்த வியாபாரிகள் எல்லாமே நஷ்டமாயிட்டாங்க. அவங்க வந்துட்டு இப்போ இன்னொரு இடத்துல போய் ஒரு வேலைக்காக நிற்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ இந்த சூழலில் வந்துட்டு வடநாட்டில் இருந்து வேற மக்கள் வந்து இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்ம வந்துட்டு ஒரு பதற்றமான நிலையில தான் வந்து பார்க்குறோம். அப்போது இது எல்லா தொழில்கள்லையுமே எதிரொலிக்குது. அதனால தான் இப்போ இந்த விலைவாசி உயர்வை எல்லாம் நம்ம பார்க்குறோம். நாங்கள் வந்துட்டு வந்தோன்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், நீங்கள் பணவீக்கத்தை ஒழிக்கிறோம். நாங்கள் எதுவுமே நடக்காமல் எல்லாமே மறுபடியும் உயர்ந்துக்கிட்டே போகுது. விலைவாசி உயர்வு, மக்களினுடைய தரம் உயர்ந்ததான்னு கேட்டால், அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பதிலாக விலைவாசி தான் உயர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஜியோ வந்த புதுசில் எப்படி வந்தது? எல்லாமே ஃப்ரீ. 3 மாதம் ஃப்ரீ. 3 மாதம் இல்லை, முதல்ல எல்லாமே ஃப்ரீ. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்தினுடைய ஏதோ ஒரு பிளானு, அந்த கொள்கை, அதனால் நாங்கள் ரொம்ப குறைந்தபட்சமாக கொண்டு வரோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்போ முதல்ல எல்லாம் ஃப்ரீ அப்படின்ன உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? ஜியோக்கு எல்லாரும் மாறிட்டாங்க. இதுதான் வியாபார உத்தி. அப்போது அந்த சின்னதாக இருந்தது பாருங்கள். ஏர்செல்லாம் இன்னைக்கு இருக்கா? ஏர்செல்னு ஒன்று இருந்தது, ஏர்செல்லே இன்னைக்கு காணோம். ஆமாம். இன்னைக்கு ஏர்டெல் பாவம் அவனும் என்னென்னமோ சாகசம்லாம் பண்ணி இப்போ வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் நீங்கள் எல்லாருடைய வாழ்வாதாரத்துலையும், இப்போ நீங்கள் ஒரு இது பெட்ரோல் விலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ ஜியோ வந்ததுனால தான் ஏர்செல் வந்து அழிக்கப்பட்டது அப்படின்றீங்களா? ஆமாம், அவங்களால வந்துட்டு அந்த போட்டியில் வந்து ஓட முடியல. அப்போது நீங்கள் வந்துட்டு அந்த நம்பரையே உங்களுக்கு பிடிச்சமான வேற எதுல நீங்க போறீங்களோ அதே நம்பரையே நீங்க மாத்திக்கலாம் அப்படின்லாம் வந்தது. ஆமாம். அதனால ஏர்செல் நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டு
அதை ஏர்டெல்லோட நம்ம இணைச்சிட்டோம். அந்த மாதிரியான ஒரு இணைப்பு இப்போ கட்சிகள்லாம் இணைஞ்சு போகுது பாருங்க. அந்த மாதிரி நாம் சமத்துவம்லாம் இப்போ வந்து பாஜகவோட அதை அப்படியே ஒன்றிணைச்ச மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க வந்துட்டு அரசியல் அந்த ஆட்சியினுடைய ஃபெயிலியர் தான். ஏன்னா ஓரளவு ஏத்துறது அப்படின்றதுக்கும் ஒரேடியா ஏத்துறது அப்படின்றதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு குறைந்த காலகட்டங்களுக்குள்ள. ஏன்னா 21 தான் இந்த கட்டணம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ அதுக்குள்ள மறுபடியும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அப்போ எந்த அளவுக்கு அரசியல் ஆட்சி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுல இருந்து தடுக்கிறதுக்காக ஒரு நல்ல ஆட்சி மலரும். நிச்சயமா இந்த ஜூன் 4க்கு பிறகு இந்த இந்தியா என்பது ஒரு பெரிய மாற்றமுடைய ஒரு இந்தியாவாக மாறும். அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனால மக்கள் வந்துட்டு கொஞ்சம் விழிப்புணர்வோட இதை வந்து செயல்படுத்தணும். அப்படி ஒரு ஆட்சி வருகின்ற பட்சத்துல இந்த விலைவாசி உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கட்டுக்குள்ள வரும். இப்போ அதே மாதிரி தங்கத்துடைய விலையும் வந்து அதிகமா உயர்ந்திருக்கு மேம். வரலாறு காணாத அளவிற்கு வந்து தங்கமும் வெள்ளியும் உயர்த்தப்பட்டு, இதனால சாமானிய மக்கள் யாரு கஷ்டப்படுறாங்க, யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுறதே. தங்கத்துடைய விலை அதிகரிக்கிறதுக்கு தேர்தலும் ஒரு காரணமா? தங்கத்துடைய விலை அதிகரிக்கிறதுக்கு தேர்தல் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பொதுப்படையாக. ஆனா இந்த விலை உயர்வு வந்து நீங்க இப்போ ஒரு 6 மாதம் அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஏறுது, திடீர்னு ஒரு 30 ரூபா குறைஞ்சுது, இந்த மாதிரி ஒரு இதில் வேவ் லென்த்ல தான் போயிட்டு இருந்தது, ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் பார்த்தோம். ஆனால் இந்த விலைவாசி அப்படின்றது ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது. குறிப்பாக இந்த நடுத்தர குடும்பங்கள்லாம் ஏதாவது ஒரு கல்யாணம் விசேஷம் அப்படின்னு சொன்னால் சொந்தக்காரங்க வந்துட்டு மோதிரத்தை மொய் எழுதிட்டு போகிறேன், அப்புறம் ஒரு இதை கம்மலை வந்து மொய் எழுதிட்டு போகிறேன் அப்படின்னு. ஓகே, இப்போ அந்த மாதிரி மொய் எழுதுறவங்க வந்துட்டு ஒரு 2000 எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 2024 இப்போ அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இப்போ வளர்ந்து இப்போ கல்யாணத்துக்கு நிற்பாங்க. இப்போ அவங்க வந்து நமக்கு எழுதுனால நம்ம வந்துட்டு மொய் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். இப்போ நீங்கள் மொய் செய்யும்போது அவங்க 1/2 சவரம் மோதிரம் போட்டிருந்தாங்கன்னா உங்களால் இன்னைக்கு போட முடியுமா? அப்போ ஏன் இத்தனை அளவுக்கு வந்து கொலை எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த விலைவாசி உயர்வு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு காரணமா இருக்கு. அப்போ இந்த பணத்தை எல்லாம் வேற யார் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க? இந்த அளவுக்கு இது விக்குது அப்படின்னு சொன்னா அதை வாங்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு கிடைத்த அந்த பணம் யாருடைய பணம்? ஓகே, நம்ம பொது உடைமையில ரொம்ப அழகா சொல்லுவோம். இப்போ ஒருத்தனுக்கு வந்துட்டு 50 ஆள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ 50 ஆள் சாப்பாடை அவன் திருடி வச்சிருக்கான்னு அர்த்தம். ஓகே, நம்ம மகாத்மா காந்தியடிகள் சொல்றாரு, தேவைக்கு அதிகமா வச்சிருந்தா உனக்கு திருடன்னு பேருடா. ஏன் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தனுக்கு தேவை இருக்கிற ஒரு சாப்பாட்டை வந்து நீ எடுத்து வச்சிருக்க, பொருளை வந்து நீ எடுத்து வச்சிருக்க. அதனால இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசத்துல இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொன்னா இப்போ இவங்க வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சேன்றாங்க இல்லையா, இத்தனை கோடி மக்களினுடைய வறுமையை ஒழிச்சேன்றாங்க இல்லையா, அப்புறம் ஏன் தங்கத்தினுடைய விலை உயர்ந்தது? இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த இந்திய நாட்டினுடைய ரூபாயினுடைய விலையை அமெரிக்க டாலருக்கு நிகராக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தானே வந்தீங்க. ஆமாம், அந்த மாதிரியா இருக்கு. வர வர இந்திய ரூபியினுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதே. அப்போ எப்படி இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சியும் இந்த அதிகாரமும் ரொம்ப பெரிய இந்த விலைவாசி உயர்வுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் இது ஏறி இருக்கே அப்படின்னு சொன்னால் ஒருவேளை தேர்தலில் வாரி இறைக்கிறாங்க போல இருக்கு, அதனால வாங்கட்டோன்ட்டு ஏத்திருக்காங்களோ அப்படி கூட. என்னதான் வந்துட்டு இவங்க தமிழிசை போன்றவர்கள்லாம் வந்து ஆட்டோல வந்தாலும் கூட அதை தாண்டி இந்த மாதிரி வந்து தங்கத்தை வாங்கி அனுப்புறது, கோல்டு காயினா வாங்கி அனுப்புறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கனிமொழி அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது அவங்களுடைய வண்டியை 2 தடவை சோதனை பண்ணியிருக்காங்க. விசிக தலைவருடைய அவர் தங்கக்கூடிய இடத்துல போய் சோதனை எல்லாம் நடத்தியிருக்காங்க. அவர்லாம் இன்னும் அந்த அப்பழுக்கற்ற ஒரு மனிதர், அவர் இடத்துலலாம் போய் அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எக்மோர்ல இருந்து ஒரு ட்ரெயினில் இத்தனை கோடி பணம் நயினார் நாகேந்திரன் அவர்களை சார்ந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க? குறைந்தபட்சம் அவரை வேட்பாளர் இருந்து நீக்குறீங்களா அப்படின்னா அது வரைக்கும் ஒன்றும் இல்லை மேம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்லி இருக்காரு. எங்க நிறுவனத்துல நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க, யார் என்ன பணம் எடுத்துட்டு போறாங்கன்றது எனக்கு தெரியாது,
அப்படின்ற அந்த ரீசன் அவர் சொல்லியிருக்காரு. ம். ஸோ அதனால மேபி போலீஸ்ல வந்து அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணாம இருக்கலாம். ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் கிடைக்கல, பணம் மட்டும் தானே கிடைச்சிருக்கு, இவர் தான் கொடுத்தாருன்ற ப்ரூஃப் இல்லைல்ல. எப்படி வந்ததுன்ற பணத்தை அதை வந்துட்டு ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் வந்து அதை வந்து சரி பார்த்துருக்கணும். ஓகே. அப்புறம் இவருக்கான டிக்கெட்டை வந்து யார் போட்டிருந்தாங்க, எந்த கோட்டால இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கோட்டால இருந்தா அவருக்கு வந்து டிக்கெட் கிடைச்சிருக்கு. அப்போ எதுவுமே இல்லாம இருந்திருக்குமா? அப்போ ஏன்பா அங்க போனேன், அங்க இருந்து இப்போ இவ்வளவு அவசரமா வர்றதுக்கு என்ன காரணம், அதெல்லாம் கூடவா தெரியாம இருக்கும். இந்த குழந்தைங்க வந்துட்டு அதை நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் புடி அப்படின்னு சொல்லும். குழந்தைங்களுக்கு தெரியாது. அது என்ன பண்ணோம்னா ஒரு இடத்துல போய் நின்றுட்டு கண்ணை மூடிக்கும். கண்ணை மூடிட்டு நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் என்ன புடினும். அது கண்ணை மூடிச்சுன்னா எதுவுமே தெரியாது அப்படின்னு அது புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி இவர் வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறையும் ஆமா உனக்கு தெரியாது. இதுனா குழந்தைங்க பெரியவங்க விளையாடுற விளையாட்டா இது? இவ்வளோ கோடி பணம் வந்து ஒரு இடத்துல இருந்து புறப்படுது அப்படின்னு சொன்னா அப்போ தங்கம் விலை ஏறாம என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்களேன். அப்போ இதெல்லாம் தான் தங்கமா மாறி இருக்கும். அவங்களுக்கு வந்து மூக்குத்தியா கொடுக்குறேன், லட்டுல மூக்குத்தி கொடுத்த வரலாறுலாம் இதே தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அதனால தேர்தலுக்காக இந்த மாதிரி பொருளா தங்கத்தை வந்து கொடுக்கறதுனால கூட விலை ஏறி இருக்குமோ என்னமோ. நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்புறம் கல்யாணம் மாசம் இதெல்லாமே. அதனால விலை வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் அரசாங்கம் பொறுப்பெடுத்து தான் ஆகணும். அதனால் ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை நம்ம எல்லாருமே எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்படி ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக காத்திருப்போம். மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சாமானிய மக்களில் வந்து இதில் பாதிப்பு ஏற்படுது தான். ஆனால் இதை வந்து தவிர்க்கணும். இப்போ இந்த விலைவாசி உயர்வு மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி, இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து இந்த தங்கம் விலையா இருக்கட்டும், பெட்ரோல் டீசலா இருக்கட்டும், சிலிண்டர் பெட்ரோல் டீசல் கூட நம்ம மத்திய அரசுல கணக்கிடலாம். ஆனா இந்த அதாவது அத்தியாவசிய பொருட்களான மளிகை பொருட்களா இருக்கட்டும், மின்சார கட்டணம், சொத்து வரி உயர்வு, இதெல்லாம் கூட மாநில அரசு மூலயமா தானே நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்போ நீங்க மின்சார கட்டணம் இதெல்லாம் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுச்சு. கஜானா காலி, கஜானாவே காலி. ஓகே. அப்போ கஜானா காலியா இல்லைன்னா அதிமுக அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 3 லட்சம் கோடி கடன் வந்து இப்போ திமுக ஆட்சியில இந்த 3 ஆண்டுகள்ல அவங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவர் சொல்றாரு அதிமுக ஆட்சியில இருக்கும்போது இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு இப்படின்னு சொல்றாரு. ஆனா அத்தனை லட்சம் கோடி கடன்கள் இருக்கு, ஆனா தமிழகத்துல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தா இருக்கு. இல்ல இத வந்துட்டு நம்ம வெறும்னே இவங்க சொல்றத வச்சு வந்து பார்க்க கூடாது, உண்மையில ஆய்வு செஞ்சு பார்க்கணும். இப்போ இவர் எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்துட்டு சரியானதான். இந்த அளவுக்கு கடன் வாங்கி இருக்கிறாங்க தான். ஏன் வாங்கினாங்க, எப்போ வாங்குவோம் கடன்? இல்ல நமக்கு தேவை. அதனால கணக்கு பாடத்திலேயே வந்துட்டு இந்த கழிக்கிற இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருந்து கடன் வாங்குங்க. அப்ப எப்படின்னா அந்த இதுக்கு வந்து தேவைப்படுறதுனால வாங்குறோம். அப்போ ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா அதிமுகல எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ தொடச்சி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து அரசாங்கம் நடத்தும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இப்போ பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகை, இவங்க கல்லூரி மாணவிகளுக்கு, அதை தாண்டி தோழிகள்னு சொல்லி இந்த இது ஹாஸ்டல் திட்டம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு திட்டம். காலை சிற்றுண்டி இப்போ தமிழ் புதல்வனுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இதெல்லாம் கூட விட்டுருங்க. மெட்ரோ ரயில் போகுது, நல்ல ஜிலி 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 ஜிலுன்னு போறோம். இது யாரோடதுன்னு கேட்டா ஒன்றிய அரசோட தான். ஆமா, மத்திய அரசு அவங்களுடைய அதிகாரத்துல தான் இருக்கு. ஆமா, அவங்களுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கக்கூடிய இதற்கு யார் செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒன்றிய அரசு தான் செலவு பண்ணணும். ஆனா ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு கையை விரிக்கும் பொழுது வேற வழி இல்லாம மாநில அரசு அதற்கான செலவை ஏற்றுக்கொள்கிறது. ஓகே, அப்போ என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே இங்க வந்துட்டு மாநிலத்தினுடைய நலத்திட்டங்கள், அப்புறம் அரசாங்கத்தை நடத்தணும். இதை தாண்டி இந்த கட்டமைப்பு பணிகள், போக்குவரத்து பணிகள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கும் செலவு செய்யணும். அப்போ மாநில அரசு என்ன செய்யும்? அடுத்தது வீடு கட்டும் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு வந்துட்டு பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு பேரை வச்சுட்டாங்க. ஆமா, பேர் வச்சியே சோறு வச்சியா? பேர் வச்சியே அதுக்கு எந்த அளவுக்கு நீ நிதி கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னா 25% குறைவாக ஒன்றிய அரசு வந்து நிதி கொடுத்துருக்கு நாடு முழுதுமே. தமிழ்நாட்டுல ஓகே, நம்ம தமிழ்நாட்டுல. ஓகே, அப்போ மீதி 75% யார் போடணும்?
நம்ம அரசாங்கம் தான், தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் தான் போட்டிருக்கு. அப்போ வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்திலேயே இந்த அளவுக்கு நடந்திருக்கு. அப்போ என்ன செய்ய முடியும்? இப்போ இந்த அளவுக்கு பேசக்கூடிய இவர் எடப்பாடி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள், இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்க ஒன்றியத்துல பாராளுமன்றத்துல போய் தன்னுடைய குரலை பதிவு செஞ்சிருக்கணும். ஓகே, அதை எதுவுமே செய்யாம, சரி அப்போது செய்யலையே பரவாயில்ல விடுங்க, இப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அம்னீஷியால இருந்து நீங்க தம்பிதுரை செய்யலையா? அதிமுக எம்பி தம்பிதுரை வந்து நாடாளுமன்றத்துல எதுவும் செய்ய சொல்ல ஒண்ணுமே சொல்லலையே. இப்பதான் பாவம் அவர் எடப்பாடி அவர்கள் அம்னீஷியால இருந்து வெளில வந்திருக்கார். அப்ப இப்பாவது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இவர் சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி வீடு கட்டும் திட்டம் இருக்கு, அதுக்கு வந்துட்டு ஒன்றிய அரசு கொடுக்கணும், ஆனா ஒன்றிய அரசு வந்து இவ்வளோ குறைவா கொடுக்குது, மீதி எல்லாத்தையும் 3/4% மேல மாநில அரசு தான் போடுது, அது எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. சொல்றதே இல்லை. அப்போ இந்த மாநில அரசு என்ன செய்யும்னு கேட்டா வேற வழி இல்லாம இது எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், முக்கியமான பணி. நாளுக்கு நாள் வேலைக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, மக்கள் தொகை அதிகமா இருக்குது சென்னையில. இந்த சூழல்ல இது எல்லாத்தையும் பண்ணி தானே ஆகணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு இதற்கு வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்போ இந்த கட்டமைப்பு பணிகள்லாம் வந்து முடிச்சுட்டாங்க, ஆனா வந்துட்டு இத்தனை கோடியை வந்து காணாம பண்ணிட்டாங்க, ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னா எல்லாமே முடிஞ்சுதான் இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டப்பதான் நம்மளால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்றத அறிவியல் ரீதியாக புரிஞ்சுக்கணும். குற்றச்சாட்டு சொல்றதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பாங்க, ஆனா அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும். அந்த குறைந்தபட்ச அறிவு இல்லாம தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மேம், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து மக்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மேம்.